கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 7/4/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில இருந்து செயல்படும்படி நீ செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாசம் விலக்கி நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க. என் தேவனுடைய கடமை இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருப்பதாக. உடைய நிறைவுக்குள்ளாக இவரை மூடி மறைத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். அன்பின் பிரசனம் எப்போதும் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் அப்பா. யோவான் 14:14 என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, நீர் அதை செய்து ஆசீர்வதித்து இவருடைய பேரை பெருமைப்படுத்த போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 7/4/2026 தேசத்தின் நன்மைக்காக ஜெபிக்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக நம்முடைய நிறைவானது தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். எனக்காக அடித்து நுரைக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக்கொடுக்கிறேன். நம்முடைய கிருபையானது தேசத்தில் இருக்கட்டும், நம்முடைய மகிமையின் பிரசனம் இருக்கட்டும். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.